ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி திரும்பவும் நடத்த போகிறோம் அப்படின்னு ஐசிசி அறிவிச்சதுமே கடைசி சாம்பியனாக இருக்கிற பாகிஸ்தான் அங்கே இருந்து தான் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மீண்டும் துவங்கும் அப்படின்னு ஐசிசி அறிவிச்சாங்க. ஸோ அவங்க அறிவித்த அந்த நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்தியா சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான். எக்காரணத்தை கொண்டும் பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு தொடர் விளையாடத்துக்கும் இந்திய அணி செல்லாது அப்படின்னு தான் ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் நம்ம இந்திய கிரிக்கெட் அணியும் பிசிசிஐயும் பாகிஸ்தான் அதே போல ஐசிசி இரண்டு பேர்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம். ஆனால் இது எதையுமே காதல வாங்கிக்காம இன்னைக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான அசிங்கமான தரக்குறைவான செயலில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. இதனால தற்போது ஐசிசி ரொம்ப 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 பெரிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்படி தள்ளப்பட்டிருந்தாலும் உடனடியாக நம்ம பிசிசிஐ எடுத்த நடவடிக்கையால் ஐசிசி தற்போது சிக்கல்ல இருந்து அவங்க காப்பாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது பாகிஸ்தான் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அவங்க நாட்டில் நடக்குது அப்படின்னு சொன்னதுமே அவங்க கிரவுண்டு எல்லாத்தையுமே செலவு பண்ணி சீரமைச்சு ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு தற்போது தயார் ஆகிட்டாங்க. அதே போல இந்தியா கண்டிப்பா எங்க நாட்டுக்கு வந்து தான் விளையாடணும், நாங்க கண்டிப்பா ஆசிய கோப்பை நடந்தது மாதிரி ஹைபிரிட் மாடல்ல இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை நடத்த ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் அவங்க தொடர்ந்து இந்த விஷயத்தை ஐசிசி அதே போல நம்ம இந்தியா கிட்டையும் வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஹைபிரிட் மாடல் அப்படின்னா நம்ம இந்தியா விளையாடுற ஆட்டங்கள் மட்டும் பாகிஸ்தானை விட்டு வெளியே நாட்டில் நடக்கும், மற்ற ஆட்டம் எல்லாமே பாகிஸ்தானுக்கு உள்ளதான் நடக்கும். ஃபைனலுக்கு ஒருவேளை நம்ம இந்தியா போனால் அந்த ஆட்டமும் பாகிஸ்தானை விட்டு வெளியே தான் நடக்கும். இதுதான் ஹைபிரிட் மாடல். இந்த மாதிரி தான் ஆசிய கோப்பையும் கடந்த ஆண்டு நடந்துச்சு. ஸோ இதே மாதிரி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நடத்தினா நாங்கள் அதில் கலந்துக்கிறோம், அதை விட்டுட்டு பாகிஸ்தானில் தான் ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னா நாங்கள் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் இருந்து விலகிக்கிறோம் அப்படின்னு நம்ம பிசிசிஐ எப்போ இந்த விஷயத்தை திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. அதில் இத்தனை நாட்களாக நம்ம பிசிசிஐ அதே போல் நம்ம இந்தியாவை சமாதானப்படுத்துறதுலே நாட்கள் போயிடுச்சு. இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கான நாளும் நெருங்கிடுச்சு. அதாவது பிப்ரவரி மாதத்தில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை துவங்க இருக்காங்க. நம்ம இந்தியா கண்டிப்பாக நாங்கள் பாகிஸ்தான் போக மாட்டோம் அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக இருக்கிறதால மீண்டும் ஹைபிரிட் மாடலில் நடத்த பாகிஸ்தான் ஒத்துக்கிட்டா அவங்க நாட்டில் ஆட்டம் நடக்கும். இல்லைனா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை கம்ப்ளீட்டாக மாற்றிடுவோம், ஷெட்யூல்டை மாற்றிடுவோம் அப்படின்னு ஐசிசி பாகிஸ்தான் கிட்ட வலியுறுத்திக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த அந்த ஷெட்யூல்டை ஐசிசி அவங்க கிட்ட கேட்காம அன்அஃபிஷியலாக தற்போது பாகிஸ்தான் அந்த ஷெட்யூல்டை அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஷெட்யூல்டில் பார்க்குறப்ப பிப்ரவரி 19ஆம் தேதி துவங்கி மார்ச் 9ஆம் தேதி ஃபைனல் நடக்கிற மாதிரி பாகிஸ்தான் திட்டமிட்டிருக்காங்க. இதில் நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் மார்ச் 1ஆம் தேதி மோதுற மாதிரியான பிளானும் பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூல்டில் இருக்கு. ஸோ இதால் தற்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு மேலே ஐசிசி பயங்கரமாக கடும் கோபத்துக்கு ஆளாகியிருக்காங்க. அதே போல பாகிஸ்தானின் இந்த அறிவிப்பால் தற்போது ஐசிசி அவங்க தர்ம சங்கடமான நிலைமைக்கு தள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகியிருந்தது. ஆனால் மீண்டும் திட்டவட்டமாக அதில் அறிவிச்சிருக்க எந்த ஒரு ஷெட்யூல்லையும் கண்டிப்பாக இந்தியா கிரிக்கெட் அணி வந்து பங்கு பெறாது, இந்த ஷெட்யூல்டில் இருக்கிற மாதிரி இந்தியா கண்டிப்பாக விளையாட மாட்டாங்க அப்படின்னு நம்ம பிசிசிஐ கிட்ட இருந்து இந்த ஷெட்யூல்டுக்கான மறுப்பு தகவலை பார்த்தீங்கன்னா நம்ம பிசிசிஐ அறிவிச்சிருக்காங்க. இதனால தற்போது இந்த ஷெட்யூல்டு செல்லாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா உடனே கிரியேட் பண்ணி ஐசிசிக்கு ஏற்பட பிரச்சனைகளை இருந்து நம்ம பிசிசிஐ ஐசிசியை தற்போது காப்பாற்றிருக்காங்க. அதே போல பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு அவங்க செஞ்ச இந்த மோசமான செய்கைக்கு தற்போது கம்ப்ளீட்டா பாகிஸ்தான்ல இருந்து வேற நாட்டில் அதாவது சவுத் ஆப்பிரிக்காவில் தற்போது ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு.